முதல்ல வந்து காலேஜில் படிக்கிற பசங்கள்லாம் கடவுளே அஜித்தே அப்படின்வாங்க. ஆமாம், அதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் வராது. கடவுளே திவாகரே உண்மையிலே இதெல்லாம் கேட்குறப்ப நம்ம என்ன சொல்லாதீங்க தலைவா. ஓல்டு மீ ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். என்னடா இங்க இருந்த ஐடியா காணா தூக்கிட்டாங்க. திவாகர் அக்கௌண்ட பேன் பண்ணிட்டாங்க. சோலி முடிச்சு. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நானுமே பிலாங்ஸ் டு ராஜ பரம்பரை தாமா. நேச்சுராவே ஒரு ஆட்டிடியூட் இருக்குமா, நம்ம நடந்தாலே அதுல ஒரு ஆட்டிடியூட். சோ அது நேச்சுராவே வந்து உங்களுக்கு அந்த கெத்து, நடக்கிற விதம், பேசுறது தோரணை. மதுரையில நாங்களும் ஒரு ராஜ பரம்பரைன்னு வைங்களேன். எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. ஆல் ஃப்ரம் சவுத் சைடுமா, சவுத் சைடு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ராஜபாளையம், நாங்க மதுரைக்காரங்கனால எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? வீணானே குலகாரன் ஆக்கிறாங்க போயிரு. இந்த சமயத்துல இவங்க சக்கிலா மேடம் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் மேல வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க. அதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. நான் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இப்ப கம்பின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு சார். ஊட்டி ஜெயில போட சொல்லுங்க, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். எதை பத்தினா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த டாக்டர் திவாகர்ன்றவர் பத்தி. ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன, இந்த ஜாதி பிரச்சனையை வந்து அவரு ரொம்ப பேசுறாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடியும். யோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தானே திங்கிற. ஜாதியை பத்தி பேசாதான்னு சொல்றோம்ல. முக்கியமா நீ பிசியோதெரபி ஃபீல்டுல இருக்க, மெடிக்கல் ஃபீல்டு சொல்லி திரியறல. நான் பிசியோதெரபிஸ்ட் சொல்லி திரியறல. இதுல என்னையா பெருமை உனக்கு? நீ ராஜ பரம்பரையில இருந்துகிட்டு என்னையா பெருமை உனக்கு? குறி வச்சா எற விழணும். எறா இல்ல நண்டு விடும். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. இறைமா, இறைனா இறை. நீங்க சொன்ன விட்டேன் உன்னருகினில் போதுங்க. என்ன திவ்யமான சரீரம். கண்டு டித்து விட்டேன். போதும் வேணா, இதுவரை எனக்கில்லை முகம். மாறுகிறாடி. போதுங்க. இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. ரொம்ப சரியான பொருள். அவங்க முன்னாடி நான் சாதாரண ஒரு தூசிமா. சத்தியமா பொய்யா? இது பொய் தான். அத்தனையும் நடிப்பா. ஆமாம் கோபால். ஒன்னும் புரியல எனக்கு. ஆனா கண்டிப்பா 100% நீங்க வருவீங்க. அந்த 500 ரூபாய் சத்தியமா நீங்க வருவீங்க. நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. உள்ள குத்துக்கிற மாதிரி ஆயிட்டு தலைவா. ஒரு மாதிரி ஆத்திர மாதிரி தெரியல. சரி நான் கிளம்புறேன் தலைவா. சரிம்மா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. இப்போ நம்ம யாரை பத்தி இல்ல யாரை பார்க்க போறோம்னா, அவரை பத்தி நான் சொல்ல வேண்டாம். நான் சொல்றதை விட அவரே சொல்லுவாரு. சொல்லுங்க நீங்க யாருன்னு. தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. ஓல்டு மீ ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். சிவாஜி சாருடைய சொந்த சித்தி பையன். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா.
ஆக்சுவலாக அதை தளபதி பார்த்துருந்தாருன்னா அவரே அடிச்சு போட்டுட்டு இருப்பாரு. இனிமேல எங்களால பொறுத்துக்கிச்சுக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் அவரு கூறியது அவர் என்ன பார்த்துருந்தாங்கன்னா. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது தலைவா, எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. சூப்பர். அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா. கூட தெரியல நீ டான்ஸ் ஆடா அண்ணன் டான்ஸ் இப்ப கிளிய போதுடா அவன் ஜீன்ஸ் டகடக டும் டும் டகடக டும் டும் டர். படம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா தலைவா? வாய்ப்புகள் வருதுமா, பார்ப்போம். கூடிய விரைவில் வந்து மக்கள் வந்து வெள்ளித்திரையில பார்ப்பாங்க. இந்த மென்டல் ஆடாங்களா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் அப்படியே பாம்பே போயிட்டு ஒரு வெள்ளித்திரையில வச்சு நம்மளை பார்க்கணும்னு மக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. இருக்கு ஒரு ட்விஸ்டான மூவிலாம் இருக்கு, சொல்ல மாட்டீங்க. ஓகே, கண்டிப்பா இல்லை முடியல, சும்மா கை கொடுத்தேன். செம்ம கலாய் போ. அதாவது உங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய சோகமான விஷயங்கள் நடந்திருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த மாதிரி ஏதாவது யாரும் அசிங்கப்படுத்திருக்காங்களா? என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நம்மளுக்கு ரிலேஷன்லாம் திட்டுவாங்கல்ல? அப்பெல்லாம் யாருமே சொன்னது இல்லம்மா. I know. What yeah? I know. I am your best friend. Okay, okay. பெருமையா தான் பேசியிருக்காங்க. நீங்க பண்ணதை பார்த்துட்டு பெருமையா தான் பேசினீங்க. ஆமா 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 ஆமா. இல்ல தலைவா சாமியா புழுவுறீங்க தலைவா. நான் நம்ப மாட்டேப்பா. டேய் சத்தியமா நான் தாதாடா. அட போயா. எல்லாம் சூப்பரா பண்றவங்க எல்லாருமே இது பண்றாங்க. நீங்க வந்து நீங்களும் நல்லா தான் பண்றீங்க, யதார்த்தமா பண்றீங்க. அது என்ன இது மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு உங்க ரிலேஷன்ல கண்டிப்பா என்ன பேசியிருப்பாங்க. ஓ, நீங்க சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒண்ணுமா அதெல்லாம் பாக்குறாங்க. வந்து பத்தான் தெரியுது எல்லா கதையும். முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா. இந்த லெவல் வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமே மக்கள். மகேஷ் தீர்ப்பு சொல்லுங்க. என்னடா சிரிக்கிற? பயமுறா பெரிய பல்லழக கடவுள் தாமா. அடேங்க அப்பா, அண்ட புழுகு ஆகாத புழுகு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி இருக்கப்பா இந்த அஜினாரப்பம் புழுகு. ஆன்சர் பண்ண முடியல, சிரிச்சு மழுப்பி கிடக்கு. இல்ல சாமி, புழுவா உண்மை எனக்கு தெரியல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. உண்மைதானே இதெல்லாம்? நீங்க சொல்றது நம்ம பாருங்கம்மா, பில்டிங் வந்து துபாய் போன நான் பார்த்து தான் இருக்கிறேன். பெரியம்மா வீடு அங்கதான் இருக்கு. துபாய் எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டேன் நான். சத்தியமா சொல்றேன், பப்பாயா மாதிரி இருக்கு தெரியுமா ஃபேஸ். ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சுமா. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேரோட மனசை வந்து கவர்ந்து இழுத்த ஒரு கண்டிப்பா போட்ட கொஞ்ச நேரத்துல மில்லியன் நியூஸ் போயிருமா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா, என்னால முடியல. இவனை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்ன தயவு செஞ்சு யாருக்கா தத்து கொடுத்துருங்க, இல்லனா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. ஆமா பாத்துருங்க. நல்லா போட்ட வீடியோ பெருமாள் நீங்க சொல்லுங்க தெளிவா. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். ஓ கேக்குறீங்களா? அதான் சொல்றேங்க, பெரும்பாலும் நல்ல வீடியோ ராபாவாதீங்க சொல்லுங்க. நல்ல வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா டக் 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 டக்னு மில்லியன் நியூஸ் அடிக்குமா. அது 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ்லயே மில்லியன் நியூஸ் அடிச்சு. கண்டிப்பா நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய். கண்டிப்பா, ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எங்குமே இல்லை. எந்த பக்கம் போனாலும் ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, ஒரே இதுதான். அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இப்போ நீங்கள் இருங்க. பவர் ரேஞ்சர், அந்த மாதிரி பவர் ரேஞ்சர் திவாகர். என்ன கலாய்கிறியா? இவ்வளவு சீரம் கண்டுபிடிச்சிட்டியா? போ. இன்னிலேருந்து பவர் ரேஞ்சர் திவாகர். நீ அதாவது ஓப்பனாக சொல்ல வாக்கண்ணே, நான் எல்லா நாளும் வேலை பார்க்குறேன், எல்லா நாளும் உழைக்கிறேன். ஸோ ஸ்பெஷலாக எந்த நாளுமே வச்சது கிடையாது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டகரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டகரான்னு கேட்குறேன். சில பேர் ஆஃபீஸ் டியூட்டி பார்ப்பாங்க, ஆஹா சண்டேனா நல்லா ரிலாக்ஸ். இந்த சண்டே குண்டே அதெல்லாம் கிடையாது. தீபாவளிக்கு கூட ஓடுறோம் வைங்களே, காலையில் இருந்துருக்கிறோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், சாப்பிட்றோம், அப்போ கூட மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பேசன் கூப்பிட்டாங்களே இப்போ போடுங்க, காலையில் 2 வடையை சாப்பிட்டோமா, மட்டன் சாப்பிட்டோம், முடியல தீபாவளிக்கு அங்கே போய் பேஷன்ஸ் பார்ப்போமா. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தர் வந்து என்னோட குருநாதர் சார் டெபிட் ரிஜிஸ்ட்ராராக இருந்தவர், வீட்டுக்கு வாங்க கிளம்பி வாங்கன்ட்டு பேசினே இருக்கிறீங்க. மனுஷன் தானே, என்ன ரோபோவா? எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லை பேச வந்தீங்க மட்டும் மனுஷனமா வந்தனமா போனோமா, அவங்க உண்மையான இருக்குமா, அது இருக்குமா, உண்மையான இருக்குமா, எப்படி வாய் வலிக்காத தலைவா? நீங்கள் நேச்சராக இருக்கீங்க, அதனால சொல்கிறேன். தலைக்கு ஈக்குவலாக தான் நான் உங்களை பார்க்குறேன். சீரியஸாக தான் சொல்கிறேன். ரொம்ப நன்றிமா. இல்லை தலைக்கு ஈக்குவலாக நான் பார்க்கல, சும்மா சொன்னேன். தலைவா
இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? கட் பண்ணுறேன் தலைவா. தலை இவன் அடிப்பாங்க, செம்ம அடி அடிப்பாங்க. தலைவா சிரிக்கிறேன் தலைவா, ஆத்திரமாங்க. என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. அப்புறம் வயிற்றுல உங்களை பார்த்தாலே மக்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, எங்க ஃபேமிலி ஆகட்டும் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கிடையாது. குவான்டிட்டி கிடையாது. ஆமா கண்டிப்பா கிடையாது, குவான்டிட்டி கிடையாது. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. ஸோ அதனால தான் உங்களை எல்லாருக்குமே பிடிக்குது. சிரிக்கிறா